சிந்து பைரவில சிந்துவையும் சிவாவையும் பிரிக்கிறதுக்காக ஸ்னேகா பிளான் போட்டு அதை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்காக நீ இந்த பரிகாரத்தை பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு பைரவிய கட்டிப்பிடிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அன்னபூர்ணி. சிவா இங்க வீட்டுக்கு போகாம ஹாஸ்பிட்டல்லையே இருக்காரு. சிந்து சிவாக்கு கால் பண்றாங்க. சிந்து தான் கால் பண்றாங்கிறத பார்த்துட்டு சிவா அட்டன் பண்ணாம கட் பண்ணி விடுறாரு. வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிந்து நீயும் வந்து சாப்பிடுமா அப்படின்னு அன்னபூர்ணி கூப்பிடுறாங்க. இல்லத்த, டாக்டர் வந்ததுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து போயிடுறாங்க. பாத்தியாக்கா, உன் மருமக பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாளாம் அப்படின்னு சொல்றாரு எசக்கி. இன்னொரு தடவை அவளை என் மருமகன்னு சொன்ன உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ. எங்க காத்துக்கிட்டே இருக்கட்டும், ஸ்னேகா எப்படியும் சிவாவை வீட்டுக்கு அனுப்ப மாட்டா அப்படின்னு பேசிட்டு போறாங்க. ஆறுமுகத்துக்கு திடீர்னு புறையேற ஆறுமுகம் மனசுக்குள்ள இவதான் நம்மள திட்டுறா போல இருக்கு, பயங்கரமா புறையறதே அப்படின்னு நினைக்கிறாரு. பைரவி கை கழுவிட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குத, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆறுமுகம் பைரவி நடக்கிறத பார்த்துட்டு என்ன இவ தாங்கி தாங்கி நடக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாரு. பூர்ணி நம்ம வீட்டுக்கேத்த நல்ல மருமகளா தான் வந்திருக்கா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிவா வார்டுல ஒவ்வொரு பேஷண்ட்டையா பார்த்துட்டு இருக்காரு. சிந்து விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து செம்ம காண்டாகி கட் பண்ணி விட்டுட்டே இருக்காரு சிவா. ஆறுமுகம் வெளியே கொசுக்கடி தாங்க முடியாம தூங்கிட்டு இருக்காரு. சரி ரூமுக்கு போய் கொசுபத்தியாவது எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு ரூமுக்கு போறாரு. தேடி எடுக்கவும் செய்யறாரு. அப்புறமா திடீர்னு பைரவி காலை பாக்குறாரு. ரொம்பவே நடந்து பொத்து போயிருக்கு. ஐயோ, அம்மாக்காக பரிகாரம் பண்ணி கால் இப்படி ஆயிருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. பாவப்பட்டு மயிலிறகுல விளக்கெண்ணையை எடுத்துட்டு வந்து காலுக்கு தடவியும் விடுறாரு. தடவி விட்டுட்டு இருக்கும்போது பாதியில பைரவி எந்திரிச்சிடுறாங்க. ஏய் என்ன பண்ற அப்படின்னு சத்தமும் போடுறாங்க. காலெல்லாம் இப்படி இருக்கேன்னு விளக்கெண்ணெய் தடவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஆறுமுகம். நான் உன்கிட்ட வந்து இப்ப விளக்கெண்ணெய் தடவி விட சொல்லி கேட்டேனா? தனியா ரூம்ல படுத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட வந்து விளக்கெண்ணெய் தடவி விடுறேன் அது தடவி விடுறேன்னு காலை தொட்டுட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல அப்படின்னு கேட்டுறாங்க. இவளுக்கு போய் பாவம் பார்த்தோம் பாரு அப்படின்னு யோசிக்கிறாரு ஆறுமுகம். என்ன தாலி கட்டிட்டா உன்னோட பொண்டாட்டி ஆயிடுவேனா? மண்டபத்துல எவ்வளவு கெஞ்சின, எதுவுமே கேட்காம என் கழுத்துல தாலி கட்டினேல, மேல இருக்கிற கோபம்லாம் எனக்கு எப்பவுமே போயிடாது, தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு கத்துறாங்க பைரவி. ஆறுமுகமோ என்ன பண்றதுன்னு தெரியாம பலாருன்னு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. இங்க ஸ்னேகா சிவா கிட்ட நீ வேணா வீட்டுக்கு கிளம்பு சிவா, இன்னைக்கு டாக்டர்ஸ் யாருமே இல்ல, நான் இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஸ்னேகா, நீ வீட்டுக்கு போ, நான் இங்க தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஆன்கால் ரூம்ல வேணா நீ தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கொண்டு போய் விடுறாங்க ஸ்னேகா. விட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சிந்து சிவாக்கு கால் பண்றாங்க. சிவா பார்த்துட்டு கோவத்துல அட்டன் பண்ணாம மறுபடியும் கட் பண்ணி விடுறாரு. இப்பவுமே இந்த டைமுக்கு வந்துருவாரே, இன்னும் காணாமே அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிந்து. வீட்டுக்கு போன ஸ்னேகா மறுபடியும் கதவை தட்டிட்டு உள்ள வர்றாங்க. சிவா நீ ஆல்ரெடி பயங்கர கோவத்துல இருக்க, நான் வேணா உன் கூடவே இருக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. சிவா கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு சரி ஸ்னேகா நீயும் உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு. மறுபடியும் சிந்து கால் பண்ண, இந்த சிந்து என்ன சிவா உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, இனிமேல் நீ வீட்டுக்கே போகாத சிவா, அதுதான் நீ அவளுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. கரெக்ட் டைமுக்கு அவ வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறா, அவ நினைக்கிறதெல்லாம் நீ பண்ணாத சிவா, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேகா. சிவா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம எனக்கு டயர்டா இருக்கு ஸ்னேகா, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்குறாரு. சரி சிவா நீ தூங்கு, நான் புக் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்காந்துடுறாங்க. இங்க சிந்து சிவாவோட போட்டோவை பார்த்து, டாக்டரே உன் வாழ்க்கையில நான் வந்தது நீ எதிர்பார்க்காத சம்பவமா இருக்கலாம், ஆனா இது என்னோட 20 வருஷத்தாவோ, 20 வருஷமா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு உன் கூட தான் வாழணும்னு நினைச்சு உன் கூடவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன் டாக்டரே அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க சிவா தூங்குறத ஸ்னேகா தூரத்துல இருந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.